ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पतञ्जलि योगसूत्रम्। योगेन चित्तस्य पतेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन यो भागरोत्तमं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानदोऽस्मि। பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 2வது பாதம். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது 18வது சூத்திரம். பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலம் பூதேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். பிரகாஷ கிரியா ஸ்திதி ஷீலம் பூதேந்திரிய ஆத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். பிரகாஷ கிரியா ஸ்திதி ஷீலம் பூதேந்திரிய ஆத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். இந்த 18வது சூத்திரத்துல பதஞ்சலி திருஷ்யம்னா என்ன அப்படிங்கறக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. இதற்கு முன்னால என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்சார துக்கத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கறத விளக்குனாரு. இப்ப நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோம், வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள், உறவுகள், இவங்க தான் நம்ம துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை அல்ல. அது ஒரு மென்டல் ப்ரொஜெக்ஷன் வச்சுங்களா. அப்போ அதுக்கு அது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, 17வது சூத்திரத்துல அவர் என்ன சொன்னாரு, ஒரு பொருள் அறிபவன் காண்பவனுக்கும் அந்த காணப்படுகின்ற பொருளுக்கும் ஏற்பட்ட சேர்க்கைதான் துக்கத்திற்கு காரணம். அது ஹேய ஹேத்துகு அப்படின்னா அது விளக்கப்பட வேண்டிய காரணம். துக்கத்திற்கு காரணம் என்ன சொல்றாரு, காண்பவனுக்கும் காணப்படுகிற பொருளுக்கும் உள்ள ஒரு சையோகம்னா சேர்க்கை, அதுதான் துக்கத்திற்கு காரணம்ங்கிறார். இது எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு பொருளை காண்பவன் யாரு, காணப்படுகிற பொருள் எதுன்னு பார்க்கணும். காணப்படுகிற பொருள் வெளியில் இருக்கிற பொருள் அல்ல, மனதிற்குள் உள்ள வரணும். பி இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்ல நீங்க மனதுல ஒரு பொருளை நான் காமிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்க அந்த பொருளை பாக்குறீங்க அப்படின்னா அது எப்படி அறியப்படுகிறது, காணப்படுகிற பொருள் விருத்தியாக மாறணும். ஸோ கண் மூலியமாக மனதில் அது என்னவா ஏற்படுது, அந்த பொருளை பற்றிய, இப்ப நான் ஒரு பொருளை தூக்கி இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க அறிதல் உள்ள அப்படி ஏற்படுதுன்னா, இப்ப நான் என்ன பொருளை காமிக்கிறேனோ அதனுடைய விருத்தி, தாட், எண்ணம் மனதில் ஏற்பட்டுத்தான் உலகமே அறியப்படுகிறது. ஒரு மரத்தை பார்க்கிறோம், ஒரு செடியை பார்க்கிறோம், எதை பார்த்தாலும் அது எப்படி என்னுள் அறியப்படுகிறது, ஒரு விருத்தி, தாட், எண்ணம், ஞான விருத்தி, ஆக்கார விருத்தி. அந்த அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்காரம் எடுக்கும், ஒரு ஷேப். அதுக்கப்புறம் அது என்னங்கிற ஞானம் ஏற்படும். ஒரு பொருளை நம்ம அறிகிறோம்னா ஃபர்ஸ்ட் கண் என்ன பண்ணும், அந்த பொருளை பற்றி ஆக்காரம், ஷேப்பு, கலரு, ரூபம், வர்ணம் எல்லாத்தையும் அந்த கண் பார்க்குது. அந்த கண் கூடவே மனம் என்ன பண்ணுது, அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கிற மனம் அந்த பொருளுடைய ஞானத்தை நமக்கு கொடுக்குது. இதுதான் இந்த பொருள், இதுதாங்கிற ஞானம் ஏற்படணும். வெறும் ஒரு ஷேப் உள்ள உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நம்ம பார்க்க முடியாது. இப்ப சூரிய ஒளி இல்லாமல் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த பொருள் ஒரு பென்சில் வெளியில இருக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட, இந்த பென்சில் வெளியில இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குதுன்னு அறியணும்னா சூரிய ஒளியோ டியூப் லைட்டோ வெளிச்சமோ ஒன்று தேவை. அப்பதான் நம்ம அறிய முடியும். வெறும் பென்சில் தன்னை தானே
வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. அதை போல இப்போ இந்த பென்சில் வெளியில் இருக்குது, உள்ள எப்படி போகுது, மனதுல ஒரு விருத்தி தாட்டாக அது மாறுது. அப்போ அதை பிரகாசப்படுத்துவதற்கு அந்த அறிவு, இந்த பென்சில்ங்கிற அறிவு ஏற்படணும் அப்படின்னா வெறும் ஆக்காரம் அறிவாகாது. வெறும் பென்சில் நம்ம அறிய முடியாது. அதே போல உள்ள வெறும் ஆக்காரம், அதை பத்தின ஷேப்பு கலர் எல்லாம் இருந்தாலும் அதை பற்றிய ஞானம் எப்படி ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பொருளை நீங்க பார்க்கும்போது உங்க கண் வழியாக மனம் இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு தட் ஆப்ஜெக்ட். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல இந்த பெண்ணை பாக்குறீங்க அப்படின்னா ஞானம் எப்படி ஏற்படுது, உங்க மனம் அந்த ஸ்கிரீன் வரைக்கும் கண் வழியாக இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு தட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இந்திரியம் என்ன பண்ணும், கண்ணு அதனுடைய ஷேப்பு கலரு வர்ணத்தை கொடுத்தோன்ன அந்த ஞானத்தை கொடுக்கறது. மனதில் இருக்கிற ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குது. இப்போ எது காண்பவன் எது காணப்படி, அது திருக்கு திருஷ்யம். ஒன்னு காண்பவன் இன்னொன்னு காணப்படுகிற பொருள். இது ரெண்டுக்குள்ள சையோகன்றாரு. இப்போ நாம என்ன பார்த்தோம், காணப்படுகிற பொருள் என்பது எண்ணமாக என் மனதில் அறியப்படுகிறது. இப்ப நான் ஒரு பொருளை காமிச்சேன்னா இப்போ ஒரு அறிவு வரும், அடுத்து இன்னொன்னு எடுத்து காமிச்சுன்னா இன்னொரு அறிவு. இந்த அறிவுங்கிறது மாறிக்கொண்டிருக்கிற அறிவு. விருத்தி ஒன்னொன்னு போக போக டேப் ரெக்கார்டர் மாதிரி அப்படியே என்ன ஆயிட்டே இருக்கு, அது ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு பதிவா எம்டி ரெக்கார்டர் ஓடுற மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டேப் ரெக்கார்டை போட்டு அப்படி பதிவு பண்ண அது அப்படியே அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி விருத்திங்கிறது அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு விருத்திலையும் ஒரு ஏற்படுது ஞானம். ஒரு பொருளை பாக்குறோம், அதுக்கடுத்து இன்னொரு பொருளை பாக்குறோம், அதுக்கடுத்து இன்னொரு பொருளை பாக்குறோம்னா அங்க அந்த ஏரியா மாறுகின்ற அறிவு. இப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது பென்சிலை பற்றிய அறிவு ஏற்படும் போது இன்னொன்னு நமக்கு தெரியும், என்னன்னு, நான் பென்சிலை அறிகிறேன். ஃபர்ஸ்ட் பென்சில், இது பென்சில்ங்கிற ஒண்ணு, இது பென்சில், திஸ் இஸ் பென்சில், திஸ் இஸ் பென் அப்படிங்கிறது ஞானம். அந்த இடம் மாறுகின்ற அறிவு. அதற்குள் இன்னொன்னு, ஐ எம் அவேர் ஆஃப் தட் பென்சில், I am aware, the awareness, I am aware of that pencil. விருத்தி என்ன விருத்தி ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்ப பென்சில் தெரியுதுன்னு தெரியுது. அது அந்த அறிவு ரெண்டாவது அறிவு, அதுதான் மாறாத அறிவு, அதுதான் திருக்கு, அதுதான் காண்பவன். மாறாத அறிவு தான் காண்பவன் சொல்லலாம், திருக்குன்னு சொல்லலாம். அந்த இன்னொன்னு என்னது, மாறுகின்ற அறிவு, அதுதான் காணப்படுகின்ற பொருளை பற்றிய ஒரு விருத்தி. நம்ம என்ன பண்றோம், உள்ள மனதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சையோகம் அப்படின்னா சேர்க்கை. நம்ம என்ன அறியாமையின் காரணமாக, நான் யாருங்கிற அறியாமையின் காரணமாக என் மனதில் என்ன ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சையோகம் நமக்கு பிரித்து அறியக்கூடிய சக்தி இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம், அந்த காண்பவனையும் காணப்படுகிற அந்த விருத்தி இருக்கு பாத்தீங்களா மனம், அதையும் அந்த ரெண்டையும் கலந்து ரெண்டு சேர்ந்து நான் நாம் அறிந்து கொள்கிறோம். அதுதான் துக்கத்திற்கு காரணம் அப்படின்னு யார் சொல்றா, பதஞ்சலி சொல்றார். சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுது, பதஞ்சலி அதைத்தான் சொல்றார். சோ காண்பவனுக்கும் மாறாத அறிவுன்னு வச்சுக்கணும். அது மாறாத அறிவுங்கிறது என்னவா புரிஞ்சுக்கணும், நம்ம ஈஸியா சொன்னா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இந்த ஒரிஜினல் மைண்ட் என்னது, ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற இட் இஸ் நாட் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், இட் இஸ் a reflected consciousness. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எங்கும் வியாபித்திருக்கிற பிரம்ம தத்துவம். அது ரிஃப்ளெக்டிங் மீடியம் மனதுல வெளிப்படும் போது அது ஆர்சி, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அதுதான் மாறாத அறிவு. அந்த அறிவு எதுக்கு சையோகம் சேர்க்கை ஏற்பட்டுச்சு, இந்த மனதிற்குள் ஏற்படுகின்ற விருத்தி, மனம்னா விருத்தி எண்ணத்தோடு. சோ அந்த ஆர்சி எதோட சேர்ந்துருச்சு, கலந்து விருத்தி எண்ணங்களோடு. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் merged with thoughts. Reflected consciousness merge with thought. This is the basic culprit for our dukkam. இப்ப நாம என்ன பண்ணணும், துக்கத்திலிருந்து விலகணும் அப்படின்னா ரெண்டையும் பிரித்து அறியணும், அவ்வளவுதான். இது எது, ஆர்சிங்கிறது வேற, மனம்ங்கிறது வேற. ரிஃப்ளெக்டிங் மீடியம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அப்படிதான் இல்லையா? இப்ப நம்ம ஒரு கண்ணாடி முன்னால போய் நிக்கிறோம், கண்ணாடி இஸ் ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதுல தெரிகிறது என்னுடைய பிரதிபிம்பம், இட் இஸ் நாட் மீ. என்னுடைய பிரதிபிம்பம் தான் அதுல தெரியுது இல்லைங்களா? ஒரிஜினல் நான் வெளியில் நிக்கிறேன், என்னுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில தெரியுது. அப்ப கண்ணாடி என்னது, ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதுல தெரிகிற பிம்பம் இட்ஸ் அ ரிஃப்ளெக்டட், என்னுடைய பிரதிபிம்பம். தமிழ்ல சொன்னோம்னா ஒரு பிரதிபிம்பம்.
சோ என்ன ஆயிடுச்சு, அந்த கண்ணாடியும் அந்த பிரதிபிம்பம் என்ன ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்து என்ன நாம் நினைக்கிறோம், அதுதான் நான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பமும் அந்த கண்ணாடியும் சேர்ந்து என்ன பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், மனதில் நான் புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப நமக்கு என்ன தெரியணும், இது ரெண்டு. அவர் என்ன சொல்றாரு, துக்கத்திற்கு காரணம் நீ அந்த ஒரு தாட்லயும், நீங்க வந்து ஜெனரல் போக வேண்டாம், ஒரு எண்ணத்திலும் ரெண்டு merge ஆயிதான் புரிந்து கொள்கிறோம். ஆர்சி பிளஸ் விருத்தி தாட், ஒரு தாட்லயும் ரெண்டு என்ன ஆயிடுச்சு, merge பண்ணி புரிஞ்சுக்கிறதுனாலதான் துக்கம். ஏன் என்ன ஆகுது, அந்த நான்கிற தத்துவம் மனதோடு சேர்ந்து போகுது, மனதில் ஒரு துக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுக விருத்தி வருது, துக்க விருத்தி, எண்ணம் வந்து துக்கமான ஒரு விருத்தி மனதில் வருதுன்னு வச்சுக்குவோம். வந்தோன்ன இது ஆர்சி என்னது, அது அது அந்த ஆர்சி இது கலந்ததுனால நான் என்ன நினைக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன் அப்படி நான் என்ன பண்றேன், துக்கத்தை நான் துக்கமா இருக்கிறேன்னு எனக்கு அது புரிகிறது. உண்மையில் மனதில் விருத்தி ஃபார்முல தான் துக்கம்ங்கிறது வருது. ஆனா நான் துக்கமா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே வந்தது, merging up RC and reflected consciousness and விருத்தி. சோ இது ரெண்டையும் சேர்த்து பிரிஞ்சுக்கிற புரியறதுனாலதான் உனக்கு துக்கம். எப்போ 17வது சூத்திரத்துல. அதுக்கடுத்து இப்ப நம்ம என்ன பாக்குறோம், 18வது சூத்திரத்துல என்ன சொல்றாரு, வாட் இஸ் திருஷ்யம், பார்க்கப்படும் பொருள்னா என்ன. நீ அதோட தானே சேர்த்து உன்னை புரிஞ்சு வச்சிருக்க, பார்க்கப்படுகின்ற பொருளோடு சேர்ந்து ஆர்சி சேர்த்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் சேர்த்து புரிஞ்சு வச்சிருக்க இல்லையா, மனதோடு சேர்த்து ஆர்சி உன்னையும், அதாவது ஒரிஜினல் தத்துவம் சத்தியம் ஞான சத்து சித்து ஆனந்த சொரூபமான அதனுடைய ரிஃப்ளெக்ஷனையும் விருத்தியும் என்ன பண்ணிட்ட தாட்டையும் ஒன்னா merge பண்ணி வச்சிருக்க. அப்ப திருஷ்யம்னா என்னங்கிற டெஃபினிஷன் கொடுக்கிறார். திருக்குங்கிறது மாறாத அறிவு, திருஷ்யம்ங்கிறது காணப்படுகிற பொருளை பற்றிய தாட். அது என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு, வெளி காணப்படுகின்ற பொருளுடைய தன்மை என்ன, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி திருஷ்யம்னா என்ன, பார்க்கப்படுகின்ற காணப்படுகின்ற பொருள்னா என்ன, அழகான டெஃபினிஷன் என்ன கொடுக்கிறாரு, பிரகாஷ கிரியா ஸ்திதி ஷீலம். அது வரைக்கும் முதல்ல புரிஞ்சுக்கலாம். திருஷ்யம் நீங்க பாக்குறீங்க, ஒரு பொருளை பாக்குறீங்க இல்லீங்களா, அதனுடைய டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. காணப்படுகின்ற பொருளுக்கு டெஃபினிஷன் நீ நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம காணப்படுகிற டம்ளருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்போம், மரத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்போம், வீட்டுக்கு ஒரு டெஃபினிஷன், செங்கலுக்கு ஒரு, அப்படிதான் நமக்கு தெரியும். ஜெனரல் நீ பாக்குறிய ஒரு பொருள், அதுக்கு ஒரு டெஃபினிஷன். திருஷ்யம், தட் இஸ் டெஃபினிஷன் ஃபார் திருஷ்யம். என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பிரகாஷ கிரியா ஸ்திதி ஷீலம். ஷீலம்னா இயல்பாக கொண்டது. அந்த காணப்படுகின்ற பொருள் பேசிக்கா எல்லாமே, நீங்க உயிருள்ளதை பார்த்தாலும் சரி, உயிரற்றதை பார்த்தாலும் சரி, சப்தத்தை கேட்டாலும் சரி, நாக்குல ருசியை ருசிச்சாலும் சரி, எல்லாமே என்கின்றது அறியப்படுகின்ற பொருள். ருசி அறிகிறமா இல்லையா, ஸ்வீட்டு காரம் எல்லாமே அறியப்படுகின்ற பொருள். அது பார்க்கப்படுகிறதுன்னு வச்சுக்க வேண்டாம், கேட்கப்படுகிற, நுகரப்படுகின்ற, சுவைக்கப்படுகிற எல்லாம் எடுத்துக்குங்க, ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுங்களா. அதெல்லாம் என்ன சொல்றாரு, மூணு. ஒன்னு அது காணப்படுகின்ற பொருள் பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலம், இந்த தன்மையை உடையது. என்னென்ன தன்மையை உடையது, சத்துவ ரஜோ தமோ தன்மையை உடையது. அதத்தான் பிரகாஷம் என்னது, சத்துவ குணம், ஒளி, அறிவுன்னு சொல்லுவோம். இன்னொன்னு கிரியான என்னது, ரஜோ. ஸ்திதின்னு என்னது, செயலற்ற தன்மை, ஸ்டாண்ட் பண்றது, தமோ. அந்த மூணு வார்த்தைக்கும் சத்துவ ரஜோ தமோக்கு தான் அவர் என்ன வேர்டு போடுறாரு, பிரகாஷ கிரியா ஸ்திதி அப்படிங்கறது எதை குறிக்குது, சத்துவ ரஜோ தமோவை இயல்பாக கொண்டது. நீ எந்த பொருளை பார்த்தாலும் இந்த மூணு குணங்களால் ஆனது. ஏன், இந்த உலகம் என்பது மாயாவுடைய பரிணாமம். மாயாங்கிறது யாரு, சத்துவ ரஜோ தமோ குண ஆத்மிகா மாயா. அவளுடைய பரிணாமம் தான் என்னது, உலகம். அப்ப மாயட்டு என்ன இருக்கு, அதுதான் இங்கே இருக்கணும். தங்கம்னு சொன்னோம்னா தங்கத்துல என்ன இருக்குது, அதுதான் நகையில இருக்கும். மண்ணுன்னு சொன்னோம்னா களிமண் என்னவோ அதனோட தன்மை தானே பானையில் இருக்கும். காரணம் எதுவோ அதுதான காரியத்தில் அதுதானே இருக்கும். இந்த உலகத்துக்கு காரணம், உபாதான காரணம் யாரு, மாயா. மாயால என்ன இருக்குது, சத்துவ ரஜோ தமோ. அதுல இருந்து உருவானது என்னது, நீங்க பாக்குற திருஷ்யம்.
காணப்படுகிற, கேட்கப்படுகிற, நுகரப்படுகிற, சுவைக்கப்படுகிற அனைத்தும் இந்த 3 குணங்களால் ஆனது. 3 குணங்களை இயல்பாக கொண்டது. அடுத்த டெபினிஷன் என்ன சொல்றாரு? பூத இந்திரிய ஆத்மகம். பூத 5 பூதங்கள், இந்திரிய 5 பூதங்களுக்கு தெரியும். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி. 5 பூதங்கள், அதனால ஆனதுதானே இந்த உலகம். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றாரு. முதல்ல 3 குணங்களால் ஆனது இந்த உலகம்ட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? பூத எதனால் ஆனது? 5 பூதங்களால் ஆனது. அடுத்தது இந்திரியம். எது பூதம்ங்கிறது வெளியில் இருக்குது. எது எது? ஆகாசம், காற்று, வாயு, ஆபக, பிருத்திவி. இது பூதங்கள். அடுத்தது உள்ள இருக்கிற இந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். ஆக அது வெளிப்பட்டு கொண்டு அதெல்லாம் என்னது? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எதுல வந்தது? பூதங்கள் இருந்து வந்தது தானே. அந்த பூதங்கள் எங்கிருந்து வந்தது? 3 திரிகுண ஆத்மிகா மாயாலிருந்து வந்தது தானே. சோ மாயாவோட வெளிப்பாடுதான் பூதம், பூதத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்திரியம். அப்படிதானே? மாயோட வெளிப்பாடுதான் பூதங்கள், பூதத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த உடலும் போது நீங்க இந்திரியத்தை ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இதெல்லாம் என்னது? பூதம், இந்திரியம். அதுக்கப்புறம் ஆத்மக்னா மனம், அந்தக்கரணம் எடுத்துக்கணும். ஆத்மான இந்த இடத்துல மனம்னு எடுத்துக்கணும், அந்தக்கரணம் எடுத்துக்கலாம். அந்தக்கரணம்னா உங்களுக்கு தெரியும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது எல்லாம் எதுக்காமா? இதெல்லாம் என்னது? பார்க்கப்படுகின்ற பொருள். எது? உங்களுடைய மனம் உங்களால் பார்க்கப்படுகிறது, அறியப்படுகிறதா இல்லையா? என் மனம் சுகமாக இருக்கிறது அப்படின்னு அறியறனே. என் புத்திக்கு இதெல்லாம் தெரியும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியுதே. புத்தியை நான் வாட்ச் பண்றேன், எனக்கு தெரியுது புத்தியில என்ன இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியுது, மனதில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியுது. அப்ப மனம்ங்கிறது நான் அல்ல, என்னால் அறியப்படுகிற ஒரு வஸ்து. புத்திங்கிறது என்னால் அறியப்படக்கூடிய ஒரு வஸ்து. ஏன்னா புத்தியில் இது இருக்குது, எனக்கு புத்தியில் இது தெரியும், புத்தியில் இது தெரியாதுன்னு சொல்லும் போது புத்தியை நான் என்ன பண்றேன்? அறிகிறேன். அப்பதானே புத்தியில் என்ன இருக்கு இல்லைன்னு தெரியும். சோ புத்தியை நான் அறிகிறேன், மனதை நான் அறிகிறேன். முன்ன சந்தோஷமா இருக்கணும், சேடா இருக்கணும் எப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சோ மனதை அறிபவளாக நான் இருக்கிறேன். அதே மாதிரி சித்தம், அகங்கா எல்லாத்தையும் என்ன பண்றேன்? அறிகிறேன். சோ இதெல்லாம் என்னது? அறிபடு பொருள், திருஷ்யம். வச்சுங்களா? இது அடுத்து என்ன சொல்றாரு? இது எதுக்காம இதெல்லாம் கொடுத்திருக்காரு இறைவன்? இத்தனைய எதுக்கு கொடுத்தாரு? அறியாமை கொடுத்து இத்தனை கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா போக அபவர்கார்த்தம். எதற்காக? எந்த அர்த்தம்னா அதற்காக. எதற்காக கொடுக்கப்பட்டது? போகம். அதாவது யாரு இதை இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும் இல்லைங்களா? மனம், இந்திரியம் இதெல்லாம் இருந்தா தான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். சோ போக, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு. அடுத்தது அபவர்க்கம், முக்தியை, மோட்சத்தை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இவைகள். நீங்க உலக திருஷ்யம் அப்படிங்கிறது அறியப்படுகின்ற பொருள் அனைத்தும் ஒண்ணு அனுபவம், இன்னொன்னு மோட்சம். நம்ம எங்கேயே வாழ்க்கை கழிச்சிடக்கூடாது, போகத்திலேயே கழித்து விடக்கூடாது. அங்கிருந்து எங்க வரணும்? முக்திக்காகத்தான் இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அறிவடு பொருள். எது? மனம், புத்தி, இந்திரியம். இதெல்லாம் என்ன? ஆத்மக்கம். என்ன சீலம்? எதை இயல்பாக கொண்டது? சத்துவ, ரஜோ, தமோ குணத்தை இயல்பாக கொண்டது என்னுடைய மனமும் புத்தியும் இந்திரியங்களும். உடல் எடுத்துக்கலாம். அப்ப இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்ட? திருஷ்யம். என்னுடைய உடல் என்னால் பார்க்கப்படுகிறதா இல்லையா? என்னுடைய மனம் எனக்கு தெரியுது, என்னோட புத்தி எனக்கு தெரியுது, என் கண்ணு வேலை செய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரியுது, காது கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியுது, மூக்கு நுகர முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியுது, நாக்கு வேலை செய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரியுது. அப்ப இது எதுவும் இல்லை, எல்லாம் என்னது? எனக்காக படைக்கப்பட்டது, எனக்காக கொடுக்கப்பட்டது, திருக்குக்காக கொடுக்கப்பட்டதுதான் திருஷ்யமே. அதை அடுத்து சொல்ல போறார். இந்த திருக்கு ஒரு திருக்காம் பாத்தீங்களா? அறிபவன் அவனுக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த திருஷ்யம். நீங்க காணப்படுகின்ற பொருள் அனைத்தும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? போகம். நீ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? போகம் அனுபவத்தின, போகத்தினா நல்ல சுக அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ரெண்டாவது மறந்துடக்கூடாது, அபவர்க்கம், முக்திக்கும் முக்தியும் அனுபவமும் கிடைப்பதற்காக இவையெல்லாம் உள்ளது. எது? மனம், புத்தி, பூத, இந்திரிய, ஆத்மகம். இதெல்லாம் எதுக்கு இருக்கு? முக்திக்காகவும் அனுபவம் கிடைப்பதற்காகவும் அது உள்ளது.
இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாரு, காணப்படும் பொருள் திருஷ்யம். திருஷ்யம்னு என்னங்க, காணப்படுகின்ற பொருள். சோ இப்ப என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த என்ன இயல்பாக கொண்டது, திருஷ்யம்னா காணப்படுகின்ற அறியப்படுகின்ற பொருள். அதனுடைய குணம் என்னன்னா திரிகுணா ஆத்மிகா, மாயிலிருந்து வந்ததுனால அது எல்லாமே அந்த குணத்தை இயல்பாக கொண்டது. அடுத்தது இந்த மனம், இந்திரியம், பூத்தம், 5 பூதங்கள், இந்திரியங்கள், இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் எதற்காக, போகத்திற்காகவும். இதெல்லாமே என்னதான், என்னால் அறியப்படக்கூடிய பொருள். இவையெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, முக்திக்காகவும் போகத்திற்காகவும் இது உள்ளது அப்படின்னு இந்த சூத்திரத்தை முடிக்கிறார். அடுத்த சூத்திரம் 19வது சூத்திரம். விசேஷா அவிசேஷ லிங்கமாத்ரா லிங்கானி குணபர்வாணி. இப்ப குணம்னா என்னன்னு சொல்றாரு, குணம் மீன்ஸ் சத்துவ ரஜோ தமோ குண ஆத்மிகான்னு சொன்ன பாத்தீங்களா. குணபர்வாணி குணங்களுடைய நிலைகள். அடுத்த டெஃபினிஷன் குணம், இதெல்லாம் 3 குணங்களால் ஆனதுன்னு சொல்லிட்டாரா. அந்த குணங்களுடைய நிலைகள் என்ன, விசேஷ, எப்படி சேர்த்து படிக்கும் போது பிரிச்சு படிக்கிறேன். விசேஷ அவிசேஷ, எப்படி பிரிக்கிறத, விசேஷா விசேஷ இருக்கு பாத்தீங்களா. அப்ப விசேஷ அவிசேஷ லிங்க மாத்திர, அப்புறம் அலிங்காணி போட்டுக்கணும், பிரிச்சுக்கிறாங்க தீர்க்க சந்தி. அலிங்காணி குண பர்வாணி, குணங்களுடைய நிலைகள். பர்வாணின்னு நிலைகள் எடுத்துக்கலாம். குணத்தினுடைய நிலைகள் என்னென்னா அந்த திரிகுண ஆத்மிகா, அந்த சத்துவ ரஜோ தமோ குணங்களுடைய நிலை அது எப்படி எப்படி வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசேஷ அவிசேஷ லிங்கமாத்திர அலிங்காணி குணபர்வாணி. விசேஷ அவிசேஷ லிங்கமாத்திர அலிங்காணி குணபர்வாணி. விசேஷம் ஒரு விசேஷத்தை உடையது அப்படின்னா வரையறுக்கப்பட்டது. அவிசேஷம் வரையறுக்கப்படாதது. மீனிங் எழுதிங்க, நான் சொல்றேன். இது எப்படி எப்படி மாயை, இந்த திரிகுண ஆத்மிகா எப்படி எப்படி நமக்கு என்னென்ன நிலைகளில் அது இருக்கு. விசேஷம் வரையறுக்கப்பட்டது, குணங்களை வரையறுக்கப்பட்டது. அடுத்தது அவிசேஷம் வரையறுக்கப்படாதது, அப்படியும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து லிங்க மாத்திரம் அடையாளம் உடையது. அக்னி அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், பிருத்திவினா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த மாதிரி அடையாளம் உள்ளது லிங்க மாத்திர, அடையாளம் உடையது. அலிங்காணி ஆகாசம், அதுக்கு என்ன கிடையாது, அடையாளம் கிடையாது. வாயு, ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள என்ன அடையாளம் இருக்கு. ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் என்னது, அடையாளம் அற்றது. சோ அடையாளம் உள்ளதுன்னு போது நம்ம எதை எடுத்துக்கலாம், ஸ்தூலம். ஸ்தூலம் அடையாளம், ஸ்தூலத்துக்கு அடையாளம் இருக்கும். அடையாளம் அற்றது அப்படின்னா சூக்ஷ்மம், ஆகாசம், வாயு இதெல்லாம் சூக்ஷ்மம். குணபர்வாணி இது குணங்களுடைய நிலைகள். இந்த மாயா என்னென்ன நிலையில் இருக்கிறாள், சத்துகுண ரஜோகுண தமோகுண ஆத்மிகா மாயா என்னென்ன நிலையில் நமக்கு இருக்கிறானா, வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படாதது, அடையாளமுடையது, அடையாளம் இல்லாதது. அதாவது என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த உலகம் தோன்றும் போது எங்கிருந்து வந்தது, இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல பிருத்திவி எங்கிருந்து வந்தது, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம பிருத்திவிலிருந்து வந்ததுதான் இந்த ஸ்தூல பிருத்திவி. ரெண்டும் மாயையினுடைய வெளிப்பாடு. இப்ப மாயை பாருங்க, தோன்றா நிலை, தோன்றிய நிலையில் இருக்கிறா. தோன்றா நிலையில் கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருந்துதான் என்ன வருது, தோன்றிய நிலையில் இருக்கிற இந்த உலகம் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வரையறுப்புக்குட்பட்டது, கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாதல என்னது, வரையறுப்புக்குட்படாது. எப்படி வேணா நீங்க ஏதாவது வந்து லிங்க மாத்திரம்னா என்ன எடுத்துக்கலாம், அடையாளம் உடையது, நீங்க ஸ்தூலம் எடுத்துக்கலாம். அலிங்கம்னா சூக்ஷ்மத்தை எடுத்துக்கலாம். வரையறுப்புக்கு உட்பட்டது அப்படின்னா, இப்ப மரம் பாத்தீங்கன்னா வரையறுப்புக்கு உட்பட்டது, விதை பாருங்க வரையறுப்புக்கு உட்படாதது. அப்படி வரையறுப்புக்கு உட்பட்டது அப்படின்னா, வரையறுப்புக்கு உட்பட்டதுங்க போது நீங்க அந்த மரம் வந்து வரையறுப்புக்கு உட்பட்டது. இப்ப வாழை மரம் அது வரையறுப்பு இருக்கும், ஒரு தண்டு இருக்கும், அதுல லீஃப் இருக்கும், ஒரு வரையறுப்பு அதுக்குன்னு இருக்கும்.
மாமரத்தினுடைய வரையறுப்பு வேற, வாழை மரத்தினுடைய வரையறுப்பு வேற, ஒரு கீரை செடியினுடைய வரையறுப்பு வேற. அதுக்கு என்ன இருக்கு? ஒரு விசேஷம். ஆனா அதே மாமரத்தினுடைய விதை எடுங்க, அதுல என்ன கிடையாது. அதற்குள் என்ன ஆகுது? இந்த ஸ்தூலம் வெளியில வரக்கூடிய அந்த மாமரமே அந்த விதைக்குள் எப்படி இருக்குது? கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷமாக உள்ள இருக்கு. பாத்தீங்களா? அது என்னது? வரையறுப்புக்கு இல்லாதது. மரம் என்னது? வரையறுப்புக்கு உட்பட்டது. விதைய போட்டீங்கன்னா அது எப்படி வேணா முளைக்கலாம், வரையறுப்புக்கு அப்படி புரிஞ்சுக்கணும். சோ எப்படி இருக்கிற மாயா? வரையறுப்புக்கு உட்பட்டதாகவும் வரையறுப்புக்கு உட்படாத, சிலதுக்கு அடையாளம் இருக்கிற மாதிரியும் அடையாளம் இல்லாத மாதிரியும் இந்த நிலைகளில் மாயா இருக்கு. நமக்கு என்னதான் தெரியுது? கண்ணுக்கு தெரியறது வரையறுப்புக்கு உட்பட்டதை நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூபத்தில் இருந்துதான் கண்ணுக்கு தெரிகிற ரூபம் வருகிறது. ஃபர்ஸ்ட் காரணத்தில் இருந்து சூக்ஷ்மத்துக்கு வந்து அப்புறம் தான் ஸ்தூலத்துக்கு வரும். இது ஒரு கிரமம். நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு எமோஷன் எடுங்க. எங்கிருந்து எங்க வரும் நினைக்கிறீங்க? முதல்ல காரணத்தில் இருக்க அந்த கோபம், அது அடுத்த ஸ்டேஜ் சூக்ஷ்மத்துக்கு வரும், அப்புறம் தான் ஸ்தூலத்துக்கு வரும். ஸ்தூலம்னா பிசிக்கலா அடிக்கிறது, ஃபேஸ்ல வர எக்ஸ்பிரஷன்ஸ், அழுகிறது, இதெல்லாம் வந்து ஸ்தூலம். அதுக்கு முன்னால் அது எங்க இருந்திருக்கும்? சூக்ஷ்மம். கண்ணுக்கு தெரியாம உள்ள அப்படியே புசு வருது பாருங்க, அது வெளியில யாருக்கு தெரியாது, உள்ள இருக்கும் கோபம், அது சூக்ஷ்மம். அது ரெண்டு எங்கிருந்து வருது? காரணம். காரண நிலையில் இருந்துதான் எது வருது? நீங்க ஒரு தான தர்மம் நீங்க கொடுக்கறத பாக்குறீங்க, அது ஸ்தூலம். அந்த ஸ்தூல தானம் ஏற்பட வேண்டும் என்றால் அதுக்கு முன்னால அவங்க நினைச்சிருக்கணும் மனதில் சூக்ஷ்மமாக இதை நாம கொடுக்கணும், அது சூக்ஷ்மம். அதுக்கு முன்னால அது என்னவா இருந்தது? வெளிப்படாத நிலையில். அதாவது தானம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வெளிப்படாத நிலைன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் காரணம். அது உள்ள இருந்திருக்கணும். காரண ரூபத்தில் தானம் உள்ள வெளிப்படாத நிலையில் காரண ரூபத்தில் மனதில் தானம்ங்கிறது இருக்கணும். ஏன்னா காரணமே இல்லாம காரியம் எதுவும் வராது. எந்த ஒரு பொருளை பாருங்க, அதுக்குன்னு ஒரு இல்ல விவஸ்தை இல்லாத போயிடும். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு அப்பா அம்மாங்கிற காரணம் இருக்கிறதுனாலதான் நான் இப்ப இருக்கிறேன். நான் திடீர் வானத்திலிருந்து ஒரு காரணம் இல்லாமல் குதித்திருந்தேன் என்றால் டப்புன்னு காணாம போயிருவேன். அப்படிதான் அர்த்தம், விவஸ்தையிலின்னு அர்த்தம். தடார்னு வரானா தடார்னு போயிடுவோம். எதுவுமே இல்லாம தடார்னு இந்த பூமியில ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கல, தடார்னு போயிடும். சோ எல்லாத்துக்கும் நம்ம பாக்குற எல்லாத்துக்கும் காரியத்துக்கு என்ன ஒண்ணு இருக்கணும்? காரணம். காரணம்ங்கிறது என்னது? நீங்க ஒரு காரண ரூபத்தில் ஒரு ஆகாசம் இருக்குன்னா ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், அது நமக்கு தெரியாது. காரண ரூபத்தில் இருக்கிற நெருப்பு நமக்கு தெரியாது. அது சூக்ஷ்மமான நிலைக்கு வந்து அப்புறம் தான் எங்க வருது? ஸ்தூலத்துக்கு வரும்போது கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிகிற நெருப்பு எங்கிருந்து வந்திருக்கணும்? சூக்ஷ்மமான நிலையில் இருந்துதான் கண்ணுக்கு தெரிகிற நெருப்பு வரணும். அந்த சூக்ஷ்மமான நிலைதான் எங்க இருக்குது? விறகுக்குள்ள நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு பாருங்க, சூக்ஷ்மமான வெளிப்படாத நிலையில் எங்க இருக்குது? விறகுக்குள்ள இருக்குது. நம்ம பத்த வச்சோம்னா அது கண்ணுக்கு தெரிகிற ஸ்டேஜுக்கு வருது. புரியுதுங்களா? நம்மளுக்கு அந்த ஒரு இந்த அளவுக்கு திங்கிங் இருந்தா தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். எதே ஒரு கோபம் வரதா இருந்தாலும் கார நிலையில் இருந்து சூக்ஷ்ம நிலைக்கு வந்துதான் ஸ்தூலத்துக்கு வரணும். அப்போ மாயையும் நம்ம உலகமே பாக்குற எல்லா பொதுவா எல்லாமே எங்கிருந்து வந்தது? காரணம். அது வந்து அவ்யக்த மாயா. காரண நிலையில் இருக்கிற மாயைக்கு பேர் என்ன? தோன்றா நிலையில் இருக்கிற மாயா. அவன் என்ன பண்ண? அடுத்தது சூக்ஷ்ம நிலை மாயாக்கு வந்து அப்புறம் தான் ஸ்தூல மாயிட்ட நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னால ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. அதுதான் என்னது? வரையறுப்புக்கு உட்பட்டது, வரையறுக்கு உட்படாதது, கண்ணுக்கு என்ன சொல்றது? அடையாளம் உடையது, அடையாளம் இல்லாததுன்னா இதத்தான் அவர் சொல்றாரு. காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலையில் இருந்து அப்புறம் தான் எங்க வருது? கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகம், அறிவடு பொருள். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? அறிவடு பொருள் திருஷ்யம். அது குணத்தோடு கூடியது. அது இந்த நிலையில் இருக்குது. இது காணப்படுகின்ற பொருள் எல்லாமே எங்கிருந்து வந்தது? காரணம், சூக்ஷ்மம், அப்புறம் ஸ்தூலம். அந்த ஸ்தூலம் தான் விருத்தியாக மனதில் பதிகிறது. நீங்க பாக்குற ஸ்தூலம் தான் எங்க போய் பதிய முடியும்? சூக்ஷ்மெல்லாம் எனக்கு சூக்ஷ்மங்கிறது கண்ணுக்கு சிக்காது. சோ ஸ்தூலம் மூணு நிலையில் இருக்கிற காரணம். இப்ப உலகம் திருஷ்யம் பார்க்கப்படுகின்ற பொருள் மூணு நிலையில் இருக்குன்னு பார்த்தோம். காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம். இதுல மனதில் விருத்தி எதிலிருந்து ஏற்படுது? ஸ்தூலமான ஒரு அக்னி, ஒரு மரம், அதனுடைய விருத்தி தான் கண் என்ன பண்ண முடியும்? ஆக்காரம் எடுத்து
மனதில் ஞானத்தாக ஏற்படுகிறது. இத சொல்றாரு திருஷ்யத்தினுடைய நிலை. குணத்தோடு சேர்ந்தது குணம்னாவே மாயா. அந்த மாயா 3 நிலைகளில் வெளிப்படுபவள். இதுல நீ பார்க்கிற மாயா ஸ்தூல நிலையில் இருக்கிற மாயா, அதுதான் திருஷ்யம், நம்ம காணப்படுகின்ற பொருள். ஆனா அதுக்கு 2க்கு என்ன இருக்குது? காரணம். புரிஞ்சுங்களா? அதைத்தான் அவர் விளக்குறாரு. அடுத்தது இப்ப வந்துங்க இவர் இவருடைய தத்துவம் அப்படிங்கிறது யோகா. இது பிலாசபி பார்த்தீங்கன்னா யோகம். இப்ப வேதாந்தின் அப்படிங்கிறது நம்ம வேதத்தை ஒற்றுக்கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட இதுல இருந்து இவங்க கொஞ்சம் மாறுபடுவாங்க. இவங்க சிருஷ்டியில மொத்தமா 24 தத்துவங்கள் பத்தி சொல்றாங்க. யோக சாஸ்திரம்னு இருக்கு. இவங்க சாஸ்திரத்து பேர் யோக சாஸ்திரம். அதுல சிருஷ்டி பத்தி பேசும்போது மொத்தம் 24 மாயை பற்றி வெளிப்பாடு பார்க்கும்போது 24 தத்துவங்கள் சொல்றாங்க. நான் என்னன்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது அவங்களுடைய சிருஷ்டியோட, அந்த சாஸ்திரத்தினுடைய சிருஷ்டியோட கணக்கு. எப்படி இந்த உலகம் உருவாச்சு? ஃபர்ஸ்ட் 24 தத்துவம். அதுல ஃபர்ஸ்ட் யாருதான்? புருஷகா பிரம்ம. அந்த பிரம்மங்கிறதுக்கு அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க? புருஷகா. வேர்டு மட்டும்தான் மாறுங்க, கான்செப்ட் அதேதான். யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சிருஷ்டி கிரமம். ஃபர்ஸ்ட் யாரு? புருஷகா. அது பிராக்கெட்ல போட்டுங்க. பிரம்ம, நாம அறிஞ்சு வச்சிருக்கிற பிரம்ம தத்துவத்துக்கு தான் யோக சாஸ்திரத்துல குறுக்கிற வேர்டு புருஷகா. அதிலிருந்து வந்தது நாம என்ன சொல்லுவோம்? அதனுடைய சக்தியாக நாம என்ன சொல்லுவோம்? மாயா சொல்லுவோம். பாத்தீங்களா? அதுக்கு யோக சாஸ்திரத்துல சொல்ற வேர்டு அலிங்கம். அலிங்கம் உருவம் இல்லாதது, கண்ணுக்கு தெரியாதது, சூக்ஷ்ம நிலை. அது 2வது தத்துவம். மாயா பிராக்கெட்ல நீங்க மாயான்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு சிருஷ்டி கிரமம் புரிஞ்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? அதுல இது எப்படி அவர் என்ன வேர்டு போட்டு கொண்டு வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. மாயா லிங்கம், அலிங்கம்ங்கிறதாரு மாயா. அதுல இருந்து வந்தது. இப்ப புருஷக போட்டு ஏரோ மார்க் போட்டீங்கன்னா அலிங்கம். புருஷக பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? பிரம்ம தத்துவம். அலிங்கம்ங்கிற பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? மாயா. அன்மேனிஃபெஸ்டேஷன் உள்ள மாயா. அன்மேனிஃபெஸ்ட் அதாவது தோன்றா நிலையில் இருக்கிற மாயா. ஆச்சுங்களா? அதுல இருந்து ஒரு ஏரோ மார்க் போடுங்க. லிங்கம் ஈஸ்வர தத்துவம். லிங்கம்ங்கிறது யாரு? மகத்து. மகத்துன்னு சொல்லுவாங்க அவங்க. நாம சொல்றது ஈஸ்வரன் மகத்து, ரெண்டுமே நாம சொல்லுவோம். அவங்க சொல்ற வேர்டு லிங்கம். அதுல இருந்து வந்ததுதான் அகம். அகம்ங்கிற தத்துவம், அகங்காரம், நான் அப்படிங்கிற தத்துவம் அதுல இருந்து வந்தது. அந்த ஈஸ்வரனிடம் இருந்து வந்ததுதான் இன்னொன்னு அகம். அடுத்து என்னது? 5 சூக்ஷ்ம பூதங்கள். நம்ம மாதிரியாதான். அதுக்கு அவங்க சொல்ற வேர்டு அஸ்மிதா. எஸ், அந்த சூக்ஷ்ம பூதங்கள், கண்ணுக்கு தெரியாத பூதங்கள் ஈஸ்வரனிடமிருந்து நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? அந்த ஈஸ்வரனிடமிருந்து பிரம்ம தத்துவம் மாயை தத்துவம் சேரும் போது நம்ம ஈஸ்வர தத்துவம் சொல்லுவோம். அந்த ஈஸ்வரனிடமிருந்து வந்த தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆகாஷ சம்பூதக. ஆகாசம் முதல் தோணுச்சு. ஆகாஷாத் வாயு, வாயுடமிருந்து இப்படி படிச்சு பாத்தீங்களா? அந்த சூக்ஷ்ம நிலையில் இருக்கும்போது அவங்க அது கொடுக்கிற வேர்டு அஸ்மிதா. அதுல 5 சூக்ஷ்ம பூதங்கள். அப்புறம் அந்த பஞ்சீகரணம் அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த சிஸ்டம்லாம் அங்க இல்ல. அதுல இருந்து வந்தது அப்படின்றாங்க அவங்க. அதுல இருந்து வந்ததுதான் 5 ஸ்தூல பூதங்கள். அப்புறம் 5 கர்மேந்திரியாணி. மொத்தம் 24 வரணும். எது நான் சொல்றேன் திருப்பி. 5 ஸ்தூல, ஃபர்ஸ்ட் சூக்ஷ்மம் 5, அதுல இருந்து வந்ததுதான் 5 ஸ்தூலம், சூக்ஷ்மத்திலிருந்து வந்தது 5 ஸ்தூலம். அப்புறம் 5 கர்மேந்திரியாணி, 5 ஞானேந்திரியாணி. இப்ப கூட்டி பாருங்க 24 வரும். எது நான் சொல்றேன் திருப்பி. டோட்டல் 24. புருஷக 1. 2வது மாயா, அலிங்கம். அவங்க லாங்குவேஜ்லயே சொல்றேன், அலிங்கம். 3வது லிங்கம். 3ஆச்சா? 4வது அகம், அகங்காரம் தத்துவம். அதே அந்த லிங்கத்திலிருந்து வந்தது இந்த சைடு அகங்காரம். அந்த பக்கம் 5 20 வரும். 5 சூக்ஷ்ம பூதம், 5 ஸ்தூல பூதம், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். 20 வந்துடும். 5 சூக்ஷ்ம பூதம், 5 ஸ்தூல பூதம், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். 4 × 5 20. அப்ப 24 தத்துவத்துல மிச்ச 4 புருஷக,
அலிங்கம், லிங்கம், அகம். ஃபர்ஸ்ட் புருஷக, அலிங்கம், லிங்கம், அகம். அதுக்கப்புறம் தான் இந்த 20. ஸோ 20 + 4 24. இது ஒரு எக்ஸ்ட்ரா நானா கொடுக்குற நோட்ஸ். அவங்க யோக சாஸ்திரத்தில் சிருஷ்டி கிரமத்தை இப்படித்தான் புரிஞ்சு வச்சு அவங்க படிப்பாங்க. அதனாலதான் வார்த்தைகள் என்ன வருது, மாயா, பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் எல்லாம் இங்க வரல பாத்தீங்களா. அலிங்கம், லிங்கம்ங்கிற வேர்டு போடுறாரு பாத்தீங்களா. பிகாஸ் அவர் அந்த யோக சாஸ்திரத்தை சார்ந்ததுனால அவர் அதை படிச்சதுனால அவர் அந்த வேர்டு தான் யூஸ் பண்றாரு. மொத்தத்துல நமக்கு தெரிய வேண்டியது, நம்ம லெவல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மாயா தோன்றாத நிலை, கார நிலையிலிருந்து தோன்றா நிலையிலிருந்து தோன்றிய நிலைக்கு மாயா. அதிலிருந்து வந்ததுதான் நமக்கு தெரியும். 5 பூதங்கள், இந்த 20 கான்செப்ட் நமக்கு தெரியும். 5 சூக்ஷ்ம பூதங்கள் அதேதான், 5 ஸ்தூல பூதங்கள் அதேதான். அவர் அதோட என்ன பண்ணிக்கிறாங்க, கர்மேந்திரியாணி, ஞானேந்திரியாணி எல்லாம் சேர்த்து மொத்தமா சிருஷ்டினா 24 தத்துவங்கள். இது சைட் நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது யோக சாஸ்திரத்தினுடைய சிருஷ்டி கிரமம். ஏன்னா அந்த லிங்காணி அலிங்காணிங்கிற வேர்டு வந்ததுனால அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். அடுத்து 20வது சூத்திரம். திருஷ்டா திருஷிமாத்ரஹ சுத்தோபி பிரத்யய அனுபஷ்யஹ. அணு போட்டுக்கணும், பிரத்யயானுபஷ்யஹ. திருஷ்டா திருஷிமாத்ரஹ சுத்தோபி பிரத்யய அனுபஷ்யஹ. திரஷ்டா திருஷிமாத்ரஹ சுத்தோபி பிரத்யய அனுபஷ்யஹ. திரஷ்டா. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, காண்பவனுக்கு இப்ப திருஷ்யத்தை பத்தி டெபினிஷன் கொடுத்துட்டாரா. காண்பவனுக்கு டெபினிஷன் திருக்கு. திரஷ்டானா திருக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் திரஷ்டா. காண்பவன், மாறாத அறிவு, எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க. அதுதான் என்னது, ஆர்சி, மாறாத அறிவு, திருக்கு எல்லாம் அதேதான். காண்பவன் எது சொன்னாலும் அதேதான். திரஷ்டா. இவர் என்ன வேர்டு யூஸ் பண்றாரு, திரஷ்டா அப்படின்னா காண்பவன், மாறாத அறிவாக நான் அறியறது. திருஷி மாத்திர, அவன் எப்படி, அந்த காண்பவன் எப்படிப்பட்டவன், திருஷி மாத்திரனா அறிவு மாத்திரம், சாட்சி, அவ்வளவுதான். அறிவு, அறிவு வடிவானவன், பியோர் கான்சியஸ்னஸ். பியோர் கான்சியஸ்னஸ். அந்த அறிபவன் பியோர் கான்சியஸ்னஸ், உணர்வு வடிவானவன், அறிவு வடிவானவன். என்ன திருஷிங் போது திருஷி மாத்தினா அறிவு வடிவானவன், உணர்வு வடிவானவன், கான்சியஸ் வடிவானவன். எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். அவனை பொறுத்த வரைக்கும் சுத்த சுத்தக அபி, தூய்மையானவனாக இருந்தாலும், சுத்தக அபி அவனை பொறுத்த வரைக்கும் தூய்மையானவன். அப்படின்னா எப்படிங்க தூய்மையானவன், நல்லா சட் போட்டு வெள்ளாய் வச்சு வெள்ளை வெள்ளையன் ஆக்குறது, அழுக்கு இல்லாமல் இருப்பதா அப்படின்னா, இப்ப தூய்மையானவன் அப்படிங்கிறது 2 அர்த்தம் வரும். ஃபர்ஸ்ட் பிறப்பு இறப்புங்கிறது அழுக்கு, அது அவனுக்கு கிடையாது. அந்த அறிவு சொரூபத்திற்கு என்ன கிடையாது, பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் தூய்மை. ஏன்னா பிறந்த என்னதான் தீட்டுன்னு சொல்றோமா இல்லையா, இறந்த என்ன சொல்றோம், தீட்டுன்னு சொல்றோமா இல்லையா, அழுக்கு. அதெல்லாம் அது கிடையாது. யாரை பத்தி பார்க்கிறோம், திருக்கு, காண்பவன், அறிபவன், ஆர்சி. அதுக்கு என்ன கிடையாது, அழுக்கு. ஃபர்ஸ்ட் பிறப்பு இறப்புங்கிற அழுக்கு கிடையாது. அடுத்தது அது வெளிப்படுகிற இடம் என்ன, அந்த சுத்தமான அறிவு எங்கெங்க வெளிப்படுது, ரிஃப்ளெக்டிங் மீடியம் இஸ் மைண்ட். மனதில் ஒரு மனதிலும் எத்தனை அழுக்கு, ஒரு மனதில் இத்தனை அழுக்குனா எத்தனை மனம் போடுங்க, எத்தனை அழுக்கு. பட் அந்த தத்துவம் அன்டச்டு. சூரிய ஒளி கூவத்திலையும் வெளிப்படுது, கங்கையிலையும் வெளிப்படுது. கங்கையில் வெளிப்பட்டதனால சூரியன் புனிதமாவதோ, கூவத்துல வெளிப்பட்டதனால அது சூரியன் அசுத்தமாகுவதோ கிடையாது. அன்டச்டு. எப்படி சூரியன் அன்டச்டு பை கூவம், டச்சு, சாக்கடை, கங்கா, யமுனா, சரஸ்வதி, எதுல வெளிப்பட்டாலும் சூரியன் இஸ் அன்டச்டு பை தீஸ் குட்னஸ் ஆர் பேட்னஸ். நல்லதோ கெட்டதோ, தூய்மையோ அசுத்தமோ, எதுனாலே அது அன்டச். எப்படியோ அதை போல் இந்த தத்துவம், மனதில் வெளிப்படுகிற பிரம்ம தத்துவம்,
என்ன சொல்றாரு இவரு? மனதில் வெளிப்படுகிற பிரம்ம தத்துவம் அந்த மனதில் இருக்கிற அழுக்குகள், விருப்பு, வெறுப்பு, காமம், கோபம், கர்வம், பொறாமை, சுயநலம், துரோகம், எத்தனை இருக்கு அழுக்கு? ஒன்னா ரெண்டா? அது ஒரு மனசுலயா? ஒரு மனசுல ஒன்னு இருக்கு. எத்தனை வெளிப்பட்டாலும் அன்டச்டு, சுத்தம். அது எப்பவுமே என்னது? சுத்த. அது அழுக்கல்ல, யாருனாலையும் அது அழுக்கு பண்ண முடியாது. அந்த காண்பவன் அதுதாங்க நான், அதுதான் அறிவு சொரூபம், அதுதான் நானே. இந்த மனதில் வெளிப்படுகிறார், வெளிப்பட்டாலும் மனதில் இருக்கிற அழுக்குகளால் அன்டச்டு. பிரத்யக. ஆனா இது காண்பவருடைய நிலை என்னது? அறிவு வடிவு, சுத்த தூய்மையானவன், அசங்கக. ஏதோடும் எதனாலேயே அது அழுக்காகிறது கிடையாது. அதுக்குன்னு விருப்பு வெறுப்புகளோ கிடையாது, கர்வம், கோபம், பொறாமை எதுவும் கிடையாது. இது மனதில் இருக்கிற பிறப்பு இறப்புங்கிறது அதுக்கு கிடையாது. ஆனா பிரத்யய அனுபஷ்யாக என்ன பிரச்சனை நடந்துருச்சு? பிரத்யேகன புத்திக்கு, புத்தியினுடைய தன்மைக்கு ஏற்ப. பிரத்யேகனாங்க தாட், புத்தி. புத்தியினுடைய தன்மைக்கு ஏற்ப அனுபஷ்யக அவன் அதன் வழியாக அதை காண்கிறான், அதன் வழியாகவே காண்கிறான். புத்தியின் தன்மைக்கு ஏற்ப அதன் வழியாகவே அவன் காண்கிறான். தன்னை எப்படி பார்க்கிறான்? உண்மையில் நான் அந்த காண்பவன் சொரூபம் சுத்த நித்திய சுத்த புத்த சொரூபக நித்திய மோக்ஷ சொரூபக அகம், நித்திய முக்த சொரூபக அகம். நான் நித்தியமான மோட்ச சொரூபத்தை தான் என்னுடைய சொரூபமே. ஆனா இது எங்க வெளிப்படுது? மனதில் வெளிப்படும் போது என்ன பண்ணிட்டு நான் ரெண்டையும் merge பண்ணி வச்சதுனால, எது? அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸையும் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களையும் ஒன்னாக சேர்த்து நான் புரிஞ்சு வச்சதுனால, அதன் மூலியமாக உலகத்தை பார்ப்பதனால், அதன் வழியாக எப்படி பார்க்கிறான் தன்னை? அறிவு சொரூபமாக இருக்கிற தன்னை. ஒரு பொருளை பார்க்கும்போது நான் காண்பவன், ஒரு பொருளை கேட்கும் போது நான் கேட்கிறேன். நான் இப்ப எப்படி இருக்கிறேன்னு அவன் நினைச்சுக்கிறான். நான் கேட்பவன், நான் காண்பவன், நான் கேட்பவன், நான் நுகர்பவன், நான் ருசிப்பவன். அப்படி அவன் என்ன பண்றான்? வித விதமாக தன்னை மென்டல் ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொள்கிறான். உண்மையில் நான் அந்த காண்பவன் அறிவு சொரூபம், சாட்சி மட்டும்தான், அறிவு. அங்கு எந்த அசுத்தமும் கிடையாது, அது எந்த செயலையும் செய்வது கிடையாது. இன் இட்ஸ் பிரசன்ஸ் மைண்ட் என்ன பண்ணுது? உன்னை பாக்குது. எது மூலியமா? இந்திரியங்கள் மூலியமா உன்னை பாக்குது, இந்திரியங்கள் மூலியமா உன்னை கேட்குது, காது மூலியமா உன்னை கேட்குது, கண்ணுல உன்னை பாக்குது, மூக்குல ஒண்ணு நுகருது, நாக்குல ஒண்ணு சுவைக்குது, தோல்ல ஒரு ஸ்பர்ஷம், தொடு உணர்வை அறியுது. இது யார் பண்ணிட்டு இருக்கிறது? மனது. நான் இது மனதினுடைய செயல்களாக இருந்தாலும், இது மனதினுடைய தர்மமாக இருந்தாலும், இது அந்த ஆத்ம அந்த ஆர்சியினுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னுடைய தர்மமாக இல்லாத போதும், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஒரிஜினலுடைய ரிஃப்ளெக்ஷன், அது அன்டச்டு பை ஆல் திஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தர்மம், மனதினுடைய தர்மத்தினால் தொடப்படாதது. ஆனா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். என்ன நமக்கு தெரியுதுல? ஏன் இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? பிகாஸ் ஆஃப் merging ஆஃப் ஆர்சி அண்ட் மனம். ரெண்டையும் சையோகம், அவர் வேர்டு என்னது? சையோகம். ரெண்டு சேர்த்து வச்சு புரிஞ்சதுனால ஒண்ணுமே செய்யாத ஆத்ம தத்துவத்தை நம்ம என்னமா சொல்றோம்? ஆத்மா நான் பார்க்கிறேன், ஆத்மா நான் கேட்கிறேன், ஆத்மா நான் சுவைக்கிறேன். இது ரெண்டையும் merging process. இதுதான் துக்கத்திற்கு காரணம். ஆனால் நான் இப்படி புத்தியின் தன்மைக்கு ஏற்ப நான் எப்படி நம்மள புரிஞ்சுக்கிறேனாமா? அதாவது புத்தியினுடைய தன்மை என்னங்க? சத்துவ ரஜோ தமோ, அவ்வளவுதான். புத்தினாவே அது மேடப் ஆஃப் 3 தான். நீங்க மனம் எடுத்தாலும் மேடப் ஆஃப் 3, புத்தின்னு எடுத்தாலும் மேடப் ஆஃப் 3, இந்திரியம் எடுத்தாலும் மேடப் ஆஃப் 3. எல்லாம் எங்கிருந்து வந்தது? மாயிடமிருந்து வந்தது தானே. அப்ப புத்தி என்னது? சத்துவ ரஜோ தமோ குணத்தில் ஆனது புத்தி. மனம் சத்துவ ரஜோ தமோ குணத்தினால் ஆனதுதான் மனம். எங்க கை
சத்துவ ரஜோ தமோ குணத்திலானதான் கை, காலு, பல்லு, மூக்கு, வாய் எல்லாமே என்னது? சத்துவ ரஜோ தமோ குணத்தினால் ஆனதுதான் என் கண்ணு, மூக்கு, பழுக்கு எல்லாமே, ஆர்கன்ஸ், எல்லாம் ஸ்டமக்கு எல்லாமே பாருங்க சத்துவ ரஜோ தமோ குணத்தினால் ஆனது ஆச்சுங்களா. இப்ப புத்தியின் தன்மை வழியாக அவன் உலகத்தை பார்க்கறான் அப்படின்னா, தன்னை அறிகிறான்னு பாத்தீங்கன்னா புத்தி வழியா அதை பார்க்கறான்னா, புத்தி என்னது? இந்த 3 குணங்கள் இருக்கா, சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் தான் என்னது? புத்தி. அப்போ சாந்தமாக தன்னை அறிகிறான் ஒருத்தன் அப்படின்னா, அமைதியான மனதுடன் இருக்கிறான் அப்படின்னா எது வெளிப்படுதுங்க? பிரிடாமினன்ட் சத்துவகுண பிரிடாமினன்டாக புத்தி வெளிப்படும் போது அவன் தன்னை என்ன நினைக்கிறான்? நான் இப்ப சாந்தமா இருக்கேன், நான் இப்ப அறிவுடையவளாக இருக்கிறேன், நான் எனக்கு இப்ப நல்லா புரியுற மாதிரி இருக்கு சொல்றீங்க இல்லையா? இப்ப எனக்கு நல்லா புரியுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் என்னது? சத்துவகுண ஏன்னா புத்தி 3 குணத்துல இருக்கு. 3 எது வேணா பிரிடாமினன்ட் எப்ப வேணா ஆகும். எப்பவுமே சத்துவ குணத்துல புத்தி இருக்குன்னு கிடையாது. 3ம் சேர்ந்தது புத்தி. ஒரு சமயம் சத்துவகுண பிரிடாமினன்ட் புத்தியா இருக்கும், ஒரு சமயம் ரஜோகுண பிரிடாமினன்ட் புத்தி இருக்கும், ஒரு சமயம் தமோகுண பிரிடாமினன்ட் புத்தியா இருக்கும். அப்போ இதுல மனது புத்தியினுடைய அந்த கரணத்துடைய தர்மம். இப்ப நாம் என்ன பண்றோம்? புத்தி ஒரு என்ன சொல்றது, அமைதியான மனதுடன் இருக்கும் போது என்ன சொல்றான்? நான் சாந்தமாக இருக்கிறேன். அது வார்த்தை வாயில் வருதா இல்லையா? எஸ். அடுத்தது கோரம், எது? ரஜோகுண புத்தியாக இருக்கும் போது. அப்ப ரஜோகுண டாமினன்ட் புத்தி இருக்கும்போது பாத்துங்களேன், மனது எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஆசைப்படும், ஒரு கர்வம் படும், அப்புறம் ஒரு மோகம். இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய மோகத்தை விட ஆசை, கர்வம், அப்புறம் நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அப்பா எனக்கு இது தெரியும், அப்பா அப்படின்னு நம்ம ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்கன்னா. அப்ப புத்தி எதில் நிக்குது? ரஜோகுண பிரதான. 2 இருக்கு, 3 இருக்கும். ஆனா ரஜோகுண பிரதானமாக உங்க புத்தி இருக்கும் போது உங்களுக்குள் என்ன வருது? கர்வம், கோபம், பொறாமை, இதெல்லாம் அதுலதான் வரும். அப்போ அதை நான் என்ன நினைச்சுக்கிறேன்? நான் கர்வப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன். உண்மையில் ஆசைப்படுவது புத்தி. ஏன்? அதனுடைய ரஜோகுணம் எப்படி வெளிப்படுது? ஆசையாக, கோபமாக, பொறாமையாக, இதை சாதிக்கணுங்கிற வெறி வருதா இல்லையா? அதெல்லாம் புத்தியினுடைய ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இது புத்தியினுடைய ரஜோகுணத்தின் வெளிப்பாடு. நம்ம அப்படி அங்க சொல்றோம், நான் கோபமாக இருக்கிறேன், நான் சாதிக்கணும், நான் பொறாமைப்படுகிறேன், எனக்கு பொறாமையா இருக்கு சொல்றமா இல்லையா? நான் பொறாமைப்பட்டு சொல்ல மாட்டேன், எனக்கு பொறாமையா இருக்குது, வயிறெல்லாம் பத்திக்கிட்டு வருது சொல்றமா இல்லையா? கோபம், இதெல்லாம் எதனுடைய புத்தி? ரஜோகுணத்திற்கு போது கோபமா இருக்கும் ஆச்சுங்களா. அது மாதிரி அடுத்தது 3வது என்ன? தமோ குண புத்தி எடுத்து பார்க்கலாம். அது என்ன பண்ணும்? மூடக, நான் முட்டாள். எத்தனை தடவை சொல்லிக்கிறோம், எனக்கு இது ஒண்ணுமே புரியலீங்க, இந்த வகுப்பே எனக்கு புரியலீங்க, இது எனக்கு ஒத்து வராதுங்க. என்ன எதை காமிக்குது? புத்தி இப்போ தமோ குணத்தில் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? தாமசத்துடன் இருக்கும் மனது புத்தி எதையும் புரிந்து கொள்ள முடியாது. என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லா சொல்லி தருனாலும் புரியாதுங்க, நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா சொல்லி தந்தாத்தான் புரியணும். ஏன்னா நல்லா சொல்லி தராத போது நான் சத்துவ குணத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் புரியாது. சோ நல்லா சொல்லி கொடுத்தும் புரியக்கூடிய அந்த அப்பரேட்டஸ் சொல்லுவோம், அங்கங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும் போது புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? தமோகுண பிரதான புத்தி. இப்ப தூங்கி எந்திரிச்சோன்ன அப்படியே 5 மணிக்கு கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னா தமோகுண பிரதான புத்தி. ஏன்னா 8 மணி நேரம் தூங்கி இருக்குங்க. சரி, நீங்களே 11 மணிக்கு படுத்தீங்கன்னா 4 மணி நேரம் வச்சுக்கலாம், 5 மணி நேரம். நாங்க 8 மணிக்கு படுத்த 8 மணி நேரம் தூக்கம் வருது. அப்படியே எந்திரிச்சு பிரஷ் மட்டும் பண்றீங்க, பண்ணாம பண்ண வச்சு பிரஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டேன் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா தமோகுண பிரதான புத்தி தடுமாறும். புரிந்து கொள்வதற்கு சொல்லி கொடுக்கிற எங்களுக்கே தமோல இருந்து ரஜோல இருந்து சத்தோ குணத்துல உட்கார்ந்தா தாங்க சொல்ல முடியும். எல்லாம் உள்ள இருக்கும், வாயில வராது, வாயில வராது. அப்ப என்ன பண்ண தெரியும்? நம்மள சத்துவ குண பிரதானத்துக்கு கொண்டு பழகணும். அது தானால வராது. நீங்க 8 மணி வரைக்கும், இப்ப நான் தூங்கணும் வச்சுக்கலாம், 8 மணி வரைக்கும் தமோ குணத்துல தான் இருக்கும். நாம முயற்சி எடுத்து 4 மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சோன்னா ஒரு பிசிக்கல் ஒர்க் கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் அப்படி எப்படி நடந்து ஏதோ ஒரு வேலை எதோ பண்ணீங்கன்னா அது அப்படியே மொல்ல ரஜோ குணத்துக்கு அவர் எடுத்தோன்னெல்லாம் தூங்கி எந்திரிச்சு பிரஷ் பண்ணோன்னு இதுல தமோல் இருந்து அப்படி சொய்யின்னு சத்துவத்துக்குலாம் வராது. ஏன்னா அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. அதுக்கப்புறம் ரஜோக்கு வர வைக்கணும். அப்ப பிசிக்கலா ஆக்டிவிட்டி பண்ணீங்க, குளிச்சீங்க,
இது மாதிரி ஏதோ பிசிக்கலா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு யோகாசனம், குமிஞ்சு நிமிந்து காலை தொட்டது, இல்ல நமக்கு தெரிஞ்சது வீட்டுல இருக்குது வேலையோ 1 2 வாசல் தொளிச்சோம், கோலை போட்டோம், குமிஞ்சோம், நிமிந்து மோட்டர் எதையோ 4 வேலை கட 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 கடன்னு செஞ்சீங்கன்னா டப்புன்னு குளிச்சோன்னு அங்க வந்து சத்துவத்துல அப்படியே டப்புன்னு நிற்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது வந்து நின்னுக்கும். அப்ப உட்கார்ந்தோம்னா அப்படியே ஃப்ளோ அது வாட்டுக்கு போகும். ஏன் எங்க இருக்குது புத்தி? இப்போ சத்துவ கூட இது வந்துங்க ட்ரைனிங்ல கொண்டு வரணும். சும்மாலாம் வராது. இப்ப நான் என்னோட லைஃப் ஸ்டைலு ஒரு 11 12 மணி வரைக்கும் ஊற சுத்தி போட்டு கண்டதி 10 மணிக்கு சாப்பிட்டு பண்ணிட்டு 12 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சுன்னா என்னங்க வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் வராது. அப்போ என்ன பண்ணணும்? ட்ரைனிங். வி யூஸ் டு ட்ரெயின் அவர் மைண்ட். அதுதான் ஆர்த்தடாக்ஸ். இதைத்தான் என்ன சொல்லிடுறோம் நம்ம, இது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இதெல்லாம் தேவைப்பட. உலகத்தை என்ஜாய் பண்ண தெரியாதவங்களாமா நாமெல்லாம். அவங்க சொல்றத அவங்க வார்த்தையை கேட்டீங்கன்னு இப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள உலகத்தை என்ஜாய் பண்ணவே தெரியல, பணம் இருந்து என்ஜாய் பண்ணவே தெரியல. ஐயையோ தப்பு தப்பு. அப்புறம் ஹார்ட்ல பிளாக் வந்தா படுக்கணும். புரிஞ்சுங்களா? இது ஏன் இது கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சிஸ்டம் ஏன் கொண்டு வந்தாங்க? அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையில் தான் மனிதன் சந்தோஷத்தை காண முடியும். கட்டுப்பாடாது இல்லாத வாழ்க்கை டெம்பரரியா சுகம் கிடைக்கும். ஏன்னா காலை பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு மனிதன் பிறக்கும் போதே போகத்தில் அடிமைதான் பிறக்கிறான். இதை அணுவிக்கணும், இதை அணுவிக்கணும், போகம் போகம் போகம்னு தான் பிறப்பே. அது இறக்குற வரைக்கும் அதிலேயே போயிட்டு இருந்தோம்னா மாட்டிக்குவோம். சோ என்ன பண்ணணும்? அதுல இருந்து சாதகங்கிற நிலைக்கு வரணும். அப்புறம் பண்டித நிலைக்கு வந்து அப்புறம் எங்க வரணும்? சித்த புருஷக நிலை. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன சொல்றாரு இவரு? இப்படி இருந்தாலும் எது அந்த திரஷ்டா காண்பவன் சுத்த அறிவு சொரூப்பவன், சொரூபகா, அன்டச்டு பை த மைண்ட் கல்மஷங்கள். பட் இந்த புத்தி இருக்கே, அது என்ன பண்ணுது? அதனுடைய குணங்கள் வழியாக உலகத்தை 2 merge ஆயிடுச்சா? அப்ப அதன் வழியாக பார்க்கும்போது என்ன சொல்றான்? நான் சாந்தமா இருக்கிறேன், நான் வந்து இப்ப கோரமா இருக்கேன், கோபமா இருக்கேன், பொறாம இந்த மாதிரி வரும்போது ரஜோகுணம் இல்ல, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது தமோ, அதுதான் வந்தான் தமோ குண பிரதானமான மனதில் அவன் பண்ணும்போது அவன் என்ன நினைச்சுக்கிறான்? நான் சாந்தமா இருக்கேன், நான் கோரமா இருக்கேன், நான் முட்டாளா இருக்கேன் அப்படின்னு அவன் தன்னை. இதெல்லாம் என்னது? மென்டல் ப்ரொஜெக்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபேக்ட் அட் ஆல். இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபேக்ட். இட் இஸ் என்னங்க இப்படி போட்டு தள்ளுறீங்க? இது உண்மை அல்ல. அது புரியறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகலாம், புரியாமல் இருக்கலாம். நான் சோம்பலானவன் நான் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் அ மென்டல் ப்ரொஜெக்ஷன், கற்பனை. இது ஃபேக்ட் அல்ல. ஏன்னா புத்தியில் இருக்கிற குணங்கள், புத்தியினுடைய தர்மம் வேற, நான் ஆத்ம தத்துவம் வேற. புரிஞ்சுங்களா? ஆனா புத்திய நீங்க இந்த சத்துவகுண பிரதானத்துக்கு கொண்டு வந்தாதான் ஆத்மா யாருன்னு புரிய முடியும். அது ஒண்ணு இருக்கு. என்ன வேணா செஞ்சுக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம், நான் தான் ஆத்ம தத்துவம் அல்ல. அதை தெரியணும்னா நம்ம ஒரு அதான் சொன்னேன், கட்டுப்பாடான ஒரு மனம், புத்தி, இந்திரிய அடக்கம், மன அடக்கம், குவாலிபிகேஷன் மைண்ட் இருந்தா தான் நம்ம அந்த சஞ்சலம் இல்லாத மனதில் தான் என்ன பண்ண முடியும்? ஆத்ம தத்துவத்தை அறிய முடியும். அடுத்தது 21ஆம் சூத்திரம். சோ எப்படி? நான் திருக்கு எந்தவித மாறுதலுக்கும் உட்படாதவன். என்ன சொல்லி முடிக்கிறார் பதஞ்சலி? நான் எந்தவித மாறுதலுக்கு உட்படாதவன். ஆனா இந்த புத்தியோட வந்த சையோகத்தினால, மனதினோட வந்த சையோகத்தினால, அதனால வந்த சேர்க்கையினால நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் இத்தனை விதமாக என்னை நான் கற்பனை செய்து கொள்கிறேன். நான் பார்ப்பவனாக, கேட்பவனாக, கோபப்படுவனாக, சிரிப்பவனாக, சந்தோஷம், இப்படி எத்தனையோ விதமாக. இட்ஸ் ஆல் மென்டல் ப்ரொஜெக்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். யார் சொல்றா? பதஞ்சலி. அடுத்தது 21ஆம் சூத்திரம். என்ன பண்ணலாம்? இதெல்லாம் சொல்லி முடிச்சாரா? 21 டப்புன்னு முடிச்சிடாரு. ததர்த்த ஏவ திருஷ்யஸ்யாத்மா, ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா, ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா, ததர்த்த ஏவ. தத்தர்த்தம்னா தத்து அர்த்தம், அவனுக்காகவே, இந்த திருக்குக்காகவே. யார் அவன்னா? யாருக்கு மேல சொன்னது? திருக்கு. அவனுக்கு தான் டெபினிஷன் கடைசியா படிச்சோம். முதல்ல படிச்சது திருஷ்யம் படிச்சோம், அப்புறம் படிச்சது திருக்கு படிச்சோம். ஒரு ப்ரோனவுன் போட்டு ஜாயின் பண்றாருன்னா போன சூத்திரத்தோட ஜாயின் பண்ணணும். போன சூத்திரத்துல யார படிச்சோம்? திருக்கு. அவனுக்காகவே. ததர்த்தம்னா அவனுக்காகவே, தத் அர்த்தம் ஏவ, அவனுக்காகவே. திருஷ்யஸ்யாத்மா, இந்த இயற்கையாக காணப்படுகின்ற இந்த உலகம் அனைத்தும் அவனுக்காக படைக்கப்பட்டது.
அவனால் படைக்கப்பட்டதுங்கிறது அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங், அவனுக்காக படைக்கப்பட்டதுங்கிறது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் இந்த ரெண்டு சேர்ந்து, அதாவது இந்த அந்த திருஷ்யம்னு ஒண்ணு மனம் புத்தி இந்திரியம் உடல் இருந்தாதான் திருக்க நாம் அறிய முடியும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் மனம் இந்திரியம் எல்லாம். என்னது திருஷ்யம் தெரிஞ்சு. இப்ப எது திருஷ்யம்? மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியம் எல்லாம் என்னது? உங்களால் அறியப்படக்கூடிய திருஷ்யம். அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த திருஷ்யம் திருக்குக்காக, அவனை அறிவதற்காக கொடுக்கப்பட்டதுதான். இப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பதில் என்ன? இறைவனை அறிவதற்காக. அந்த திருக்குல யாருங்க? இறை தத்துவம், பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், காண்பவனுடைய தத்துவம், என்னுடைய தத்துவம், எதை வேணா எடுத்துக்கங்க. அதற்கு அறிவதற்காகத்தான் எது கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு இந்த உடல், இந்த ஜென்மம், இந்த வாழ்க்கை. புரிஞ்சுங்களா? 100 years லைஃப் ஸ்பேன், 50 years 60 years லைஃப் ஸ்பேன் எதுக்கு கொடுத்திருக்கு உங்களுக்கு? வாட் ஃபார் இட் இஸ் கிவன் டு மீ? பதில் தெரியும். அந்த திருக்கு அறிவதற்கு. ஏன்னா இது இல்லைன்னா திருக்கு அறிய முடியாது இல்லைங்களா? இப்ப கண் இல்லாம எப்படி படிக்கிறது? காது இல்லாம காதே வேலை செய்யலன்னா சாஸ்திரத்தை எப்படி கேட்கறது? எப்படி திருக்கு அறியறது? சோ கண் கொடுக்கப்பட்டது, காது கொடுக்கப்பட்டது, இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது, இந்த ஜீவன் வாழ்க்கைன்னா இந்த ஜீவன், இந்த லைஃப் ஸ்பேன் கொடுக்கப்பட்டது. எதற்காகனா அந்த தத்தர்த்தமேவ, அழகான வேர்டு தத்தர்த்தமேவ, திருக்குக்காகத்தான். அந்த திருக்கை அறிவதற்காகத்தான். திருஷ்யஸ்யாத்மா, இயற்கையிலேயே காணப்படுகிற அனைத்து, இந்த உடலும் சரி, நீங்க வெளியில் இருக்கிற பொருள் எடுத்துக்கலாம். இது உடல் இருக்கிறத மட்டும் நான் சொன்னேன். இதெல்லாம் எது கொடு? இந்த உடல் சர்வைவ் ஆகணும்னா என்ன வேணும்? மரம் வேணும், செடி வேணும், கொடி வேணும், பாவக்காய் வேணும், வெண்டைக்காய் வேணும், கத்திரிக்காய் வேணும். இதெல்லாம் இது உயிர் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த உலகம். ஒரு வீடு வேணும், வீடு கட்டினா செங்கல் வேணும், செங்கல்னா சூளை வேணும். இந்த மாதிரி பாருங்க, எல்லாமே ஒரு வீடு இருந்தா தான் நாம வாழ முடியும். ஒரு உணவு வேணா, உணவு இருந்தா தான் வாழ முடியும். உடை வேணும்னா தான், உடை இருந்தா தான் வாழ முடியும். இல்லைன்னா எப்படிங்க வாழ்றது? we cannot live in this world. சோ இதற்காக கொடுக்கப்பட்டது அதெல்லாம். உணவு உடை இருப்பிடம். ஃபர்ஸ்ட் மனம் புத்தி இந்திரியம் திருக்க அறிவதற்கு. அந்த மனம் புத்தி இந்திரியம்ல சர்வைவ் ஆகணும்னா உடல் உணவு உடை அவசியம், இடம் உணவு உடை இருப்பிடம் அவசியம். அதுக்காகத்தான் என்னது இந்த உலகம். நாட் ஃபார் போக்தா. என்ன இதுல என்ஜாய் பண்ணலாம், இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமா, அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமா, அங்க போனா என்ஜாய் பண்ணலாமா, என்ஜாய் பண்ணலாம், தவறில்லை. அதற்காக மட்டும் போக்கியத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த உலகம். அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இல்ல. இறைவனை பற்றி அறிவதற்காகத்தான் நம்ம எதை வாங்கிட்டு வந்திருக்கோம்? சரி, ததர்த்தம் ஏவ, திருக்கேவ, திருக்குக்காக ஏவ. அடுத்தது 22வது சூத்திரம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. கிருதார்த்தம் பிரதி நஷ்டமப்யனிஷ்டம். எப்படி பிரிக்கணும்னா நஷ்டம் அபி அனஷ்டம் பிரிச்சுக்குங்க. நஷ்டம் அபி அனஷ்டம், நஷ்டம் அபி அனஷ்டம், கரெக்ட். சோ கிருதார்த்தம் ஃபர்ஸ்ட் வேர்டு, பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் தத்து அந்நிய சாதாரணத்வாத். சாதாரணமாக நடக்கிற செயல். அது சமஸ்கிருதம் அதேதான். சாதாரணம்ங்கிறது சமஸ்கிருத சொல், போர்த்து தான் சாதாரணம். கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் தத்து அந்நிய சாதாரணத்வாத். கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் தத்து அந்நிய சாதாரணத்வாத். பஞ்சமி என்ன சொல்றாரு? கிருதார்த்தம் அப்ரதி அப்படின்னா கிருதார்த்தம். ஞானிக்கு ஒரு வேர்டு கிருத கிருத்தியகன்னு பகவான் பகவத்கீதையில் யூஸ் பண்ணுவார். கிருத கிருத்தியாக, அதைத்தான் இவருங்க மீன் பண்றாரு. கிருதார்த்தம் அப்ரதி அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். எப்படிங்க கிருதார்த்தம் அப்படிங்கிற வேர்டு, கிருதார்த்தம்ங்கிற வேர்டு எப்படி ஞானிக்கு மேட்ச் ஆகுது? கிருத கிருத்தியாக அப்படிங்கிற வேர்டு எப்படி ஞானிக்கு மேட்ச் ஆகுது? எப்படி அந்த எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அந்த ஞானி டிஃபைன் பண்றாங்கன்னா, தான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர். இறைவன் எதற்காக இந்த சரீரத்தை கொடுத்தாரோ அதை செய்து முடித்தவர். அவரால் அடையப்பட வேண்டியது என்பது இனி எதுவும் கிடையாது. அவரால் அடையப்படாதது என்பது இதுவரை எதுவும் கிடையாதது. அவரால் செய்யப்படாதது என்பது எதுவும் கிடையாது. அவரால் செய்யப்பட வேண்டியதும்
எதுவும் கிடையாது. இதுதான் கிருத கிருத்தியாக பகவான் கிருஷ்ணர் பியூட்டிஃபுல்லா சொல்லுவார் அந்த வேர்ட். அதே இவரோட கிருதார்த்தம் பிரதி. பிரதினா அவனுக்காக. யாருக்காக? குறிக்கோளை அடைந்தவர்களுக்கு. அப்படி எழுதிக்கலாம். ஞானிக்கு என்ன ஆயிடுச்சு? நஷ்டம். என்னங்க இவ்வளவு படிச்சுட்டு அவனுக்கு நஷ்டங்கிறாரே பதஞ்சலி. என்ன நஷ்டம்? சையோகம் மேல இருந்து இழுத்து பிடிக்கணும். சூத்திரம்னா இதுதான். மேல இருக்கிற சையோகத்தை இழுத்து பிடிக்கணும். சையோகம் நஷ்டம். மனதும் ஆசையும் மனதும் சேர்ந்த சையோகம் என்ன ஆயிடுச்சு? வியோகம். ஆப்போசிட் ஃபார் சையோகம் என்ன? பிரிதல். சேர்ந்து இருந்தது, அவர்கிட்ட என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. நஷ்டம். சையோக நஷ்டம். சையோகம் சேர்ந்து இருந்தது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பிரிஞ்சிருச்சு. அது சமஸ்கிருதத்துல வியோகம் சொல்லுவோம். சையோகம் வியோகம் ஆயிடுச்சு. எது எது விரியணுமோ அது விரிஞ்சிருச்சு. கணவன் மனைவி விரியறதில்லை. எது விரியணுமோ அது விரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஐயோ இது ஞானி போய் உள்ள இருக்கிறதுல பிரிச்சு விட்டாரா, ஞானம் போய் பிரிச்சு விட்டுருச்சா? அப்படி இல்லை. பிரிய வேண்டியது பிரிஞ்சிருச்சு. ஏன்? பிரியாம இருந்ததுதான் துக்கத்துக்கு காரணம். சோ பிரிய வேண்டியது பிரிஞ்சிருச்சு. அத சொல்றாரு நஷ்டம். சையோகம் என்ன ஆயிடுச்சு? நஷ்டம். அப்படி குறிக்கோளை அடைந்தவர்களுக்கு எது? பிரிய வேண்டியது பிரிஞ்சிருச்சு, அழிந்தாலும். தத்து அந்நியக. அடுத்த வேர்டு அனஷ்டம். யாருக்கு? அஞ்ஞானிக்கு. அது பிரியல. பிரியலிங்கிறது என்னது? அனஷ்டம். பிரியல, அவனுக்கு நஷ்டம் ஆகல, ரெண்டும் பிரியல. எது? ஆசையும் மனதும் பிரித்து அவனால் அறிய முடியல. ஞானி என்ன பண்ணிட்டாரு? பிரித்து அறிந்து கொண்டார். ஒன்னா இருந்த சையோகத்துக்கு நஷ்டம் வந்து பிரிஞ்சிருச்சு. அங்க அப்படியே பேக்கப் ஆகி அப்படியே சையோகத்தோடவே இருக்கிறதுனால அங்க சையோகம் பிரியாதது அனஷ்டம். நஷ்டம் இல்லாததால், சையோகம் வியோகமாக ஆகாததால், தத்து அந்நியக சாதாரணத்துவாத்து. தத்து அந்நியக சாதாரணத்துவாத்து. இது பொதுவாக எல்லா மக்களிடம் சாதாரணமா எல்லா மக்களிடம் பிரிவது இல்லை. சாதாரணம். அவரே சொல்லிட்டார், இது எல்லாத்துக்கும் சாதாரணப்பா. யாருக்கு? ஞானிக்கு மட்டும்தான் அது நஷ்டம். மற்றவங்க அனைத்து உலகத்திற்கு அனைவருக்கு என்னது? அனஷ்டம். பிரிவது இல்லை, அது பொதுவாக இருப்பதால். தத்து அந்நியக மற்றவர்களுக்கு. அஞ்ஞானி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சொன்னது கிருதார்த்தங்கிறது ஞானி, தத்து அந்நியகங்கிறது இங்க அஞ்ஞானி. அப்போ அவர்களுக்கு சாதாரணமாக என்னென்ன? சாதாரணமாக சுபாவமாகவே சேர்த்திதான் அவர்கள் பிறக்கும் போதே அஞ்ஞானத்துடன் ரெண்டு சேர்ந்துதான் சாதாரணமாக எல்லாரும் பிறக்கிறார்கள். அது மற்றவர்களுக்கு அது அழிவற்றதாக பிரியாததாக காணப்படுகிறது. ஓகே. हरि ओम. ओम शांति शांति शांति. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.